போரில் வெற்றி பெற்ற அரசன் வாகைப்பூ சூடி வெற்றியை கொண்டாடினான்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம். சமீபத்தில் இந்த பூவை பற்றி இன்னும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அவ்வளோ பெரிய போரில் ஜெயிச்ச வெற்றியை இந்த பூவை சூடி கொண்டாடுற அளவுக்கு இந்த பூவில் அப்படி என்ன இருக்கும்? வாகைப்பூ வாகைன்னு சொல்கிற மரத்தில் பூக்கக்கூடிய ஒரு பூ. வாகை மரம் எல்லா விதமான இயற்கை சீற்றங்களையும் தாங்கக்கூடிய விதத்தில் இருந்துச்சு. சுட்டெரிக்கிற சூரியனாக இருந்தாலும் சரி, வறண்ட நிலமாக இருந்தாலும் சரி, சூறை காற்று வீசினாலும் சரி, இந்த மரம் தளர்ச்சி வளரும். இது ஒரு மண்ணை அவனோட எதிரி எவ்வளோ பலமாக எந்த விதமான ஆயுதத்தை கொண்டு தாக்கினாலும் அதை திறன் கொண்டு எதிர்த்து சண்டை செய்கிற மாதிரி. எவ்வளவு சுட்டரிக்கிற கோடை வெயிலாக இருந்தாலும் சரி, அடர்த்தியான இலைகள் கொண்ட இந்த மரம் குளிர்ச்சியான நிழலை தரும். இது ஒரு மண்ணை தன்னை நம்பி வர்றவங்களை அரவணைச்சி காக்கிற மாதிரி. வாகை மரம் காற்றுல இருக்கிற நைட்ரஜனை வேர்கள் மூலமாக மண்ணுக்கு கடத்துறதுனால மண்ணோட வளம் அதிகரித்து அந்த மரத்தை சுற்றி இருக்கிற பயிர்களும் நல்லா வளரும். இது ஒரு மன்னன் தன்னோட சேர்ந்து தன்னை சார்ந்து இருக்கிறவங்களையும் நல்லா பார்த்துக்கிறதுன்ற மாதிரி வாகை மரத்தோட குணாதிசயங்களையும் ஒரு மன்னனோட குணாதிசயங்களையும் ஒப்பிட்டு இருக்காங்க. இதனால தான் வாசனையான அழகான பல மலர்கள் இருந்தும் இந்த வாகை மலரை வெற்றி சின்னமாக சூடியிருக்காங்க.